ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி கறி லீஃப் துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கறி லீஃப் எடுத்துக்கிறேன். கடலைப்பருப்பு, உளுந்து, ஜிஞ்சர் கார்லிக், அப்புறம் புளி, காஞ்ச மிளகாய், வெங்காயம். இதுக்கு மெயின் இம்பார்ட்டன்ட் கறி லீஃப் தான். நெக்ஸ்ட் நான் பேன் ரெடி பண்ணி ஆயில் ஊற்றிக்க போகிறேன். தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கிட்டால் போதும். ஆயிலுக்கு அப்புறம் உளுந்து போட்டுக்கிறேன். ஏன்னா நல்லா காஞ்சதுக்கப்புறம் உளுந்து போட்டுக்கோங்க. நல்லா தடவி விட்டுக்கோங்க, அதை தீயாமல் பார்த்துக்கோங்க. உளுந்துக்கு அப்புறம் நம்ம கடலைப்பருப்பு ஆட் பண்ண போகிறோம். கடலைப்பருப்பு தேவையான அளவுக்கு நமக்கு தேவையான குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி கடலைப்பருப்பு போட்டு தீயாமல் நல்லா அதை தடவி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு நான் ஒரு 2 இல்லை 3 ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஜிஞ்சர் கார்லிக் அப்புறம் வெங்காயம் எல்லாமே தேவையான அளவுக்கு தீயாத மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா தடவி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் கறி லீஃப் போட்டுக்கிறேன். நல்லா 2-3 டைம்ஸ் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கறி லீஃப் ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. எலுமிச்சை சைஸ் அளவுக்கு நான் புளி ஆட் பண்ணிக்கிறேன். சின்னதாக போட்டு நல்லா ஃபுல்லாக படுற மாதிரி அந்த புளியை சேர்த்துட்டு நம்ம இது நல்லா கலரி எடுத்துக்கலாம். கேர்ள்ஸ் இந்த கறி லீஃப் நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவேன். ஏன்னா நம்ம கறி லீஃப் சாதாரணமாக நம்ம சாப்பிட மாட்டோம். எல்லாத்தையும் ஹேர் க்ரோத்துக்காக நம்ம ஆசைப்பட்டு தான் கறி லீஃப் சாப்பிடுவோம். ஆனால் நம்ம சாப்பாட்டில் குழம்புல ஆட் பண்ணும்போது நம்ம கறி லீஃப்லாம் சாப்பிட மாட்டோம் இல்லையா? இந்த மாதிரி துவையல் மாதிரி அரைச்சோம்னா நம்ம சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஆசையாக சாப்பிடுவோம். இப்போ நான் இந்த மிக்ஸி ஜாருக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த கறி லீஃப் ஆறுனதுக்கப்புறம் நான் அதை மிக்ஸி ஜாருக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இது குறைப்பாக அரைச்சிருக்கேன். இன்னும் நான் தண்ணி ஊற்றலை. இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் அது எந்த அளவுக்கு குறைப்பாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. இப்போ நான் அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு இது எந்த அளவுக்கு பேஸ்ட் கண்டிஷன் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி நீங்கள் அரைச்சிக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. இதோட ஸ்மெல்லே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இது நிஜமாகவே சூப்பராக இருக்குது. ரசம் சாதம், தயிர் சாதம், இட்லி, தோசை இது கூடயும் வச்சு சாப்பிடலாம். அண்ட் இது ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அண்ட் நம்மளோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.